ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கான vlog வந்து பார்க்கலாமா? லாஸ்ட் மந்த்தில் வந்து நம்ம வெயிட் லாஸ் ஜேர்னி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஜூன் மந்த்து தொடங்கணும்னு முடிவு பண்ணதுமே மே 29th வந்து நான் அந்த ரொட்டீனை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அன்றைக்கி நான் வந்து வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். என்னோடய வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 69, டார்கெட் வந்து 60 kgன்னு நான் முடிவு பண்ணியிருந்தேன். நான் வந்து அதை ஒரு 10 days வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணேன். அப்புறம் அதுலேயுமே இடையில சீட் மீல்லாம் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நிறைய ஜங்க் ஃபுட், நிறைய அன்ஹெல்த்தியாக நிறைய ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு இருந்துட்டு சடனாக வந்து எதுவுமே சாப்பிடாமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சப்ப அது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதனால் இடையில சீட் மீல்லாம் வந்து எடுத்துக்கிட்டேன். படிப்படியாக வந்து கிரேவிங்ஸ் வந்து குறைய ஆரம்பிச்சிது. ஆனால் வந்து நான் ஹெல்த்தியாக எடுத்துக்கிற ஃபுட்டே வந்து குவான்டிட்டி வந்து ரொம்ப கம்மி பண்ண முடியல. பசிச்சுக்கிட்டே இருந்துச்சனால இடையில நிறைய வந்து ஃபுட்டு எடுத்துக்கிட்டே இருந்தேன். ஃபுட்டுனா சாதம் அந்த மாதிரி சொல்லலை. இப்போ பழங்கள் சாப்பிட்றேன்னா அது நிறையா சாப்பிட்றது. சோளம் வாங்குவேன். சோளம்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மோஸ்ட் ஃபேவரெட். கண்ணில் பட்டுச்சுன்னா டக்குன்னு வாங்கிட்டு வந்தேன்னா ஒரு நாளைக்கு ஒன்று தான் சாப்பிட்ணுன்னு நினச்சா அது வந்து முடியாது. ஏன்னா அந்த நேரத்தில் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது கிரேவிங்ஸை. நான் வந்து ஒரு 2-3 அந்த மாதிரி சாப்பிட்ருவேன் ஒரு நாளைக்கு. அதனாலேயே வந்து ப்ராப்பராக என்னால் அதை மெயின்டைன் பண்ண முடியல. அப்படியே இடையில கேப் விட்டு அப்படி தான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தேன். இதுக்கே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கேன். நான் ஹெல்த்தியாக நம்ம வந்து ஒரு வேக் போய்க்கோ. சுகர் வந்து மோஸ்ட்லி வந்து நான் அவாய்ட் பண்ணிட்டேன். ஒரு இடையில ஒரு 1 day வந்து நம்ம ஊட்டி போயிருந்தப்போ டீ குடித்தாங்க இருக்கிறப்ப ஒரு நாள், அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிறப்ப ஒரு நாள் காஃபி ஒரு நாள் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. குடிக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு அன்றைக்கி. அதனால் ஒரு சின்ன டம்ளர், ரொம்ப பெருசாலாம் பெரிய டம்ளரில் எப்போவுமே பெரிய டம்ளரில் காலையில் இருந்ததுமே ஒரு டம்ளர் காஃபி குடிச்சிட்டு இருந்துட்டு அதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்குது. அதெல்லாம் எனக்கு பெரிய விஷயம் தான். சின்ன டம்ளரில் வந்து காஃபி எடுத்துக்கிட்டேன். இந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆன அன்றைக்கி நான் இதே சேம் ட்ரெஸ் தான் போட்டிருந்தேன். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லியிருந்தேன் தொப்பை குறைக்கணும், பின்னாடி இடுப்பு பகுதியில் சதையெல்லாம் குறைக்கணும், அதுதான் மெயின் டார்கெட்டு, ஹெல்த்தியான ஒரு லைஃப் ஸ்டைலுக்குள்ளே போகணும்னு. ஸோ அது வந்து இந்த 1 monthல் வந்து கன்சிஸ்டன்சியாக கரெக்டாக ஃபாலோ பண்ணலை அப்படின்னாலுமே நிறைய மாற்றங்கள் வந்து நான் பண்ணியிருக்கேன் என்னோடய லைஃப் ஸ்டைலில். அதனால வந்து எனக்கு ஒரு ஹாப்பியாக இருந்தது. பரவாயில்ல. ஏன்னா நான் ரொம்ப வந்து டீப்பாக இறங்கணும் அப்படின்னா நல்லா வந்து நம்ம வெயிட்டை வந்து குறைச்சிருக்கலாம். ஆனால் வந்து நம்மளுக்கு அது வந்து ஒரு ப்ரெஷராக இருந்திருக்கும். வெயிட்டை குறைக்கணும்னு சொல்லிட்டு டிப்ரெஷனில் போகிற மாதிரி இருந்திருக்கும். அதனால நான் வந்து கேஷுவலாக தான் வந்து ஃபுட்டெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஒரு 1 week வந்து ரொம்ப டீப்பாக போனேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ரிலாக்ஸ் ஆகிட்டு ஹெல்த்தியான ஃபுட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு நல்லா ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலில் மட்டும் மாறுவோம். அது குறையிறப்ப குறையட்டும், ஒரே மாதத்துலேயே குறைச்சி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லோவாக தான் அப்படியே குறைக்க ஆரம்பித்தேன். ஆனால் எனக்கு அந்த தொப்பையெல்லாம் குறைய ஆரம்பிக்கிறது வந்து நல்லாவே ஃபீல் ஆணுச்சு. வெயிட்டை வந்து நான் குறைக்கணும்னு முடிவு பண்ணதுக்கு காரணம் வந்து டெய்லியும் காலையில் நேரத்தில் எழுந்திருக்கிறப்ப காலையில் எடுத்து வைக்க முடியாது நம்மளுக்கு தரையில். அப்படியே வந்து அவ்வளோ பெயினாக இருக்கும். நம்மளோட வெயிட்டை வந்து நம்மளோட பாடி வெயிட்டை நம்ம கால் வந்து தாங்க முடியல. அதனால தான் அந்த வலி வருது அப்படின்றத நான் ஃபீல் பண்ணேன். அதனால தான் வந்து வெயிட்டை குறைக்கணும், ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலுக்குள்ளே போகணும், கரெக்டான வெயிட்டில் நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த சாப்பிட்டெல்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நெஞ்சு பகுதியில் நம்ம பிரெஸ்ட்டுக்கு கீழே இருக்கிற இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா வலிக்கும். ரொம்ப ஃபுல்லாக சாப்பிட்டுட்டோம் அப்படின்றது வந்து நல்லா ஃபீல் ஆகும். அது மாதிரி இல்லாமல் கரெக்டாக லிமிட்டட் ஃபுட்டு கம்மியாக சாப்பிட்றப்ப வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹெவி வெயிட்டு ஹெவியாக இருக்குது ஃபுட்டு அப்படின்ற மாதிரி அந்த ஃபீலே இல்லை. நல்லா கேஷுவலாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. உடம்பு நல்லா இருக்கிற மாதிரி இருந்துச்சு இந்த 1 monthல். இந்த மந்த் வந்து இன்னும் நல்ல கன்சிஸ்டன்சியாக கரெக்டாக இந்த ரொட்டீனை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் மந்தில் வாக்கிங் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணப்போ லீவ் நேரத்துலேயே நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். இன்னும் நல்லா இருந்திருக்குன்னு சொல்லியிருந்தேன் பாருங்கள் மே மந்தில். ஏன்னா லீவ் நாள்லாம் நம்ம காலையில் வந்து 6 மணிக்கு இருந்தால் கூட போதும், 6 to 7 வந்து வாக்கிங் போயிட்டு வந்துடலாம். ஆனால் நான் பாப்பாவை ஸ்கூல் தொடங்க போகிற நேரத்துக்கு தான் ஆரம்பித்தேன். ஸ்கூல் தொடங்கினதுக்கப்புறம் என்னால் காலையில் நேரத்தில் போயிட்டு வந்துட்டு 6:30க்கு அப்புறம் நம்ம வந்து அறிபறியாக வேகமாக வேலை பார்க்க வேணாம்னு தோணுச்சு. அதனால் மார்னிங் வாக்கிங் வந்து கட் ஆகிடுச்சு. மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே 3 நாள் ஈவினிங்கில் ஃப்ரீயாக இருக்கனால ஈவினிங் வந்து வாக்கிங் போவேன். தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டேலாம் பாப்பா வந்து டான்ஸ் கிளாஸ் அழைச்சிட்டு போயிடுறதுனால அன்றைக்கெலாம் வாக்கிங் வந்து நான் போகிறதில்ல, ஸ்டாப் ஆகிடும். திருப்பி சண்டே ஹஸ்பண்ட் இருந்தாங்க அப்படின்னா அப்படியே அன்றைக்கி ஃபேமிலி டைம் அப்படின்ற மாதிரி போயிடும். வாக்கிங் வந்து நான் போகிறதில்ல. வீட்லேயுமே வந்து அந்த லைட் வார்ம் அப் கூட வந்து பண்ணலை. சரி, ஓகே, இனி வந்து மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே 3 நாள் ஈவினிங் வாக்கிங் போயிட்டோம். தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டேயில் வந்து அந்த லைட் வார்ம் அப் வீட்லேயாவது லைட்டாக ஒரு வாக்கிங் வந்து நம்ம டைம் எடுத்து பண்ணலாம். காலையில் நேரத்தில் கொஞ்சம் வார்ம் அப் அதே ஈவினிங்லேயே பண்ணலாம். வாக்கிங் போகிறப்பயுமே வந்து அந்த வார்ம் அப் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தலாம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து யோசிச்சிருக்கேன். அதெல்லாம் கன்சிஸ்டன்சியாக வந்து இந்த மந்தில் நான் வந்து இந்த ரொட்டீனில் வந்து இன்க்ளூட் பண்ண ஆரம்பிக்கணும். தனியாக ஒரு ரொட்டீனை நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கிறப்ப கண்டிப்பாக அது சீக்கிரமாக போர் அடித்த மாதிரி தான் ஆகிடுது. நமக்கு வந்து யாராவது ஒரு ஆள் கம்பெனிக்கு இருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ ஈவினிங்கில் வந்து வாக்கிங் போகிறப்ப அம்மாவும் வந்து வாக்கிங் வராங்க, சேர்ந்து போகிறோம். ஸோ அது வந்து கம்பெனி இருக்கிறதுனால கரெக்டாக வந்து அந்த 3 days வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக இப்போ போயிடலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. மற்ற நாட்கள்லாம் வந்து போகணும், காலையில் நேரத்தில் எழுந்து போகணும்னா கம்பெனிக்கு ஆளில் தனியாக போகிறதுக்கு தான் யோசனையாக இருக்குது காலையில் நேரத்துலலாம்.
இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸுமே வந்து நீங்களாம் வந்து வெயிட் லாஸ் ஜர்னியில் யாராவது இருக்கீங்க அப்படின்னா என்ன ஃபுட்லாம் எடுத்துக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஒரு ஃப்ரெண்ட் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க சொன்ன வரைக்கும் பரவாயில்லையே. அவங்க வந்து நான் வந்து கன்சிஸ்டன்சியாக இல்லை ஸ்டார்டிங்கில் கொஞ்ச நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் விட்டுட்டேன். அந்த டைமில் கூட கன்சிஸ்டன்சியாக இருந்துட்டு கமெண்ட்ஸில் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. பரவாயில்ல, நைட்லலாம் அவங்களுக்கு எனக்கு நைட்லாம் ரொம்ப ஹெவியாக பசிச்சிச்சு, ஆனால் அவங்களுக்கு பசிக்கல, நான் தண்ணி குடிச்சிட்டு படுத்துருவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. இப்போ அவங்க கமெண்ட்ஸே காணும். நான் அவங்க ஐடியா தேடி பார்த்தா எனக்கு தெரியல. இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா எனக்கு மறக்காமல் இந்த வீடியோக்கு கீழே வந்து கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்களா, உங்களுக்கு என்ன லெவலில் வந்து வெயிட் லாஸ் வந்து எஃபெக்டிவாக இருந்தது அப்படின்றதெல்லாம் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்ன மாதிரி டயட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்றதையும் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மோஸ்ட்லி வெயிட் லாஸ் ஜர்னியில் இருக்கிறவங்க எல்லாருமே இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. நிறைய டைம் ஸ்லாட் இருக்கும். அதில் வந்து 16:8 அதுதான் அதிகமான பேர் வந்து ஃபாலோ பண்ணுறது. 8 hours வந்து ஃபுட் எடுத்துக்குவாங்க, 16 hours வந்து ஃபாஸ்டிங்கில் இருப்பாங்க. அப்போ வந்து 8 hoursன்றது இப்போ 11 o'clock நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா 7 o'clock வரைக்கும் நம்ம வந்து ஃபுட் எடுத்துக்கலாம். நான் வந்து 11:30 12 வரைக்கும் கூட வந்து என்னால் காலையில் நேரத்தில் கண்ட்ரோலாக இருக்க முடிஞ்சது. ரொம்ப பசிக்கலை. ஏன்னா ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் கிரேவிங்ஸ்லாம் இருந்தது. ஏன்னா காஃபிலாம் குடிச்சு பழகுனதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு காஃபி மட்டும் தான் மெயின். ஃபுட்டை பற்றி நான் வந்து ரொம்ப இட்லி தோசை சாதம் அப்படி சாப்பிடணும்னு ஆசைப்பட மாட்டேன். காஃபி காலையில் குடிச்சிட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் சாப்பாடே இல்லாமல் கூட அன்றைக்கி நாளுக்கு ஃபுல்லாக கிடக்க சொன்னாலும் கிடப்பேன். அந்த மாதிரி ஆள் தான். ஃபஸ்ட்டு ஒரு 1 week வந்து காஃபி குடிச்சே ஆகணும். அந்த கிரேவிங்ஸ் இருந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது அப்படியே பழகிடுச்சு. அதுக்கப்புறம்லாம் வந்து காஃபி குடிக்கணும்னு தோணலை. லாஸ்ட் வீக்கில் தான் ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப டயர்டாக, எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு படுத்துருக்கணும்னு தோணுச்சு. காஃபி ஏதாவது குடிச்சிட்டு படுக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அதனால் ஒரு சின்ன கிளாஸில் காஃபி வந்து ஒரு நாள் எடுத்துக்கிட்டேன். மற்ற நாள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த குடிக்கணும் அப்படின்ற எண்ணமே வரல. அந்தளவுக்கு வந்து 1 month வந்து அந்த காஃபியோட கிரேவிங்ஸ் வந்து கண்ட்ரோல் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த சாப்பாடு காலையில் நேரத்தில் ரொம்ப பசிக்கல, தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இருப்பேன். வாம் வாட்டர் ஏதாவது லிக்விட் ஐட்டம் பாப்பாவுக்கு வந்து ஏதாவது நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சோன்னா அது இருக்கும்ல, அதை ஏன் ரொம்ப நேரத்துக்கு வச்சுருந்துட்டு அப்புறம் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே பாப்பா ஸ்கூலில் விட்டுட்டு வந்து சாப்பிட்டேன்னா அப்படியே அந்த இடத்துல ஃபாஸ்டிங் வந்து பிரேக் ஆகும். அதுக்கப்புறம் 8 hours கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஏன்னா ஈவினிங் நைட் டின்னர் வந்து 6:30 7 ஆகிடும் எப்படின்னாலும். அதனாலே அப்படியே 12:12 வந்து என்னால் ஓரளவுக்கு ஃபாலோ பண்ண முடிஞ்சுது. ஏன்னா தானு கைக்கு வந்த ஜங்க் ஃபுட்டு அதுன்னு நல்லா ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு பழகின நம்மளுக்கு இப்போ ஹெல்த்தியான ஃபுட்டில் இந்த அளவுக்கு இந்த டைம் ஸ்லாட் ஃபாலோ பண்ணுறதே பெரிய விஷயமா இருந்தது. அதுவே ஹாப்பியாக தான் இருந்தது. பரவாயில்ல, இந்த மாதிரி நம்ம ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலுக்குள்ளே போனாவே போதுன்னு. லாஸ்ட் மந்த்லேருந்து நான் வந்து இந்த ட்ராக்கிங் வந்து பண்ணிகிட்ருக்கேன். இந்த வெயிட் லாஸ் ஜர்னி ஸ்டார்ட் பண்ணலேருந்தே கரெக்ட் வெயிட் எவ்வளோ இருந்துச்சு, டார்கெட் எவ்வளோ அப்படின்றத நோட் பண்ணிவிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணலேருந்தே எத்தனை மணிக்கு எழுந்திருக்கிறேன், எத்தனை மணிக்கு தூங்குறேன், எத்தனை மணிக்கு நம்ம ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணுறோம், எத்தனை மணிக்கு நம்மளோட கடைசி மீல் இருக்குது, இடையில என்னெல்லாம் சாப்பிட்றோம், எத்தனை மணிக்கு அதையுமே சாப்பிட்றோம், எவ்வளோ குவான்டிட்டி நம்ம சாப்பிட்றோம், சீட் மீலாக இருந்தாலும் அது என்ன சாப்பிட்ருக்கோம், அதெல்லாம் வந்து சாப்பிட்றது என்ன அப்படின்றத நோட் பண்ணி அதை ரவுண்ட் பண்ணுறது, அந்த மாதிரி வந்து ஒரு ட்ராக்கிங் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். அது மூலியமாக தான் அந்த 12:12 எவ்வளோ நேரம் நம்ம அந்த ஃபாஸ்டிங் இருந்திருக்கோம், எவ்வளோ நேரம் சாப்பிட்ருக்கோம் அப்படின்றத கணக்கு பண்ணுறப்ப அதிக நாள் வந்து 12:12 இருந்தேன் அப்படின்றத என்னால் கண்டுபிடிக்க முடிஞ்சுது. அதுவும் இடையில நம்ம கேப் விட்டுட்டோம் அப்படின்னா திருப்பி ஃபஸ்ட் டேலேருந்து அப்படி ஸ்டார்ட் பண்ணுவேன். இடையிலன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய கேப் இருக்காது. ஒரு 2-3 நாள் விட்டுருவேன், 4 நாள் விட்டுருவேன், திருப்பி அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ண ஆரம்பிப்பேன். திருப்பி கண்டினியூ பண்ணிவிட்டு இடையில பீரியட்ஸ் வந்துச்சு, அப்போ ஒரு 4 days அப்படி விட்டேன். அப்புறம் திருப்பி கண்டினியூ பண்ண ஆரம்பித்தேன். அப்படி ஒரு 4 days அந்த மாதிரி தான் கேப் இருந்தது. பெரிய லாங் கேப்பாக விடலை. இருந்தாலும் அந்த டைமே ட்ராக் பண்ணியிருக்கணும் கரெக்டாக அப்படின்றது மட்டும் என் மைண்டில் இருக்குது. அதனால் இந்த மந்த் வந்து ப்ராப்பராக அதை ட்ராக் பண்ணலான்னு நினச்சிட்ருக்கேன். இப்போ இது மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன ஃபுட்டு எடுத்துக்கிறோம், எவ்வளோ குவான்டிட்டி எடுத்துக்கிறோம் அப்படின்றதெல்லாம் தெரிய ஆரம்பிக்கிறப்ப தான் நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்றத வந்து நல்லா கெஸ் பண்ண முடிஞ்சுது. குவான்டிட்டி அதிகமாக எடுத்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி தோணுது. அதுக்கப்புறம் ஃபாஸ்டிங் இருக்க டைம்லேயுமே வந்து பசிச்சிச்சுன்னா லேட் நைட்டில் சில நேரம் வந்து 10:30 அப்புறம் ரொம்ப பசிக்குதுன்னு கண்ட்ரோல் பண்ணிவிட்டு தண்ணியை குடிச்சிட்டு படுக்கிறோன்னா படுக்கலாம். தூங்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பசிக்காது. கண்டிப்பாக தூங்கிட்டா தெரியாது. நம்ம தூங்காமல் என்றைக்கெலாம் இந்த மாதிரி மொபைல் நோண்டிட்டு டிவியில் ஏதாவது படம் பார்த்துட்டு அப்படி உட்காந்துருக்கோமோ அன்றைக்கெலாம் தான் பசிக்குது. அந்த அன்வான்டாக நம்ம ஸ்நாக்ஸை வந்து நைட் டைமில் லேட் நைட் எடுத்துக்கிறோம் அப்படின்றலாம் தெரிய ஆரம்பிச்சிது. சரி, அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணலாம் இந்த மந்த்து, இன்னும் ப்ராப்பராக பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். எல்லா மாதமும் ஃபஸ்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் நோட்லேயே வந்து எழுதுவேன். இதெல்லாம் தேவை இருக்குது, அதெல்லாம் என்னென்னைக்கு பே பண்ணுறோம், அன்னைக்கு என்னென்ன வாங்குகிறோம் போகிறோம் அப்படின்றலாம் ஒரு 10 நாளைக்கு எழுதுவேன். அதுக்கப்புறம் விட்டுருவேன். ஏன்னா அந்த ஃபிக்ஸ்டாக இருக்க தேவைகள் எல்லாமே அந்த 10 நாளைக்குள்ளே கட்டி முடிச்சிருவோம். அமௌண்ட்லாம் பேலன்ஸ் இருக்க அமௌண்ட் வச்சுட்டு அப்படியே வீட்டு செலவு பார்க்குறது. கடைசியில் பத்தாமல் போச்சுன்னா எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு தேவை இருக்கும் அப்படி சொல்லி நம்ம ஒரு 2000 ரூபா அக்கௌண்ட்டில் நான் எப்போவுமே எடுத்து வைப்பேன். அந்த அமௌண்ட்டையுமே வந்து பார்த்திங்கன்னா எடுத்து செலவு பண்ணிடுறது. இப்படியே காலி ஆகிட்டு அதில் ஒன்றும் பெருசாக சேரவே இல்லை. லாஸ்ட்டு ஒரு 8 மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு சிட்டுன்னு சொல்லிட்டு ஒரு 2000 நம்ம மாதம் கட்ட பாருங்க. அது மட்டும்தான் நம்ம பட்ஜெட் சேவிங்ஸில் வந்து இருந்துக்கிட்டு இருக்கிறது. இந்த மந்த்து கொஞ்சம் அதிகப்படுத்தணும் சேவிங்ஸ் அப்படின்னு நினச்சேன். ஆனால் லாஸ்ட் மந்த் நம்ம ட்ரிப் போயிருந்தப்போ நிறையா செலவெல்லாம் பண்ணியாச்சு. அதனால் காலி ஆகிட்ட அமௌண்ட்டு. இந்த 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி நம்ம பே பண்ணுற இபி சிலிண்டருக்குலாம் எடுத்து வைப்பேன். 1000 ரூபான்னு பிரித்து
500 2 வாட்டி எடுத்து வச்சா சிலிண்டர் வாங்கலாம். அந்த மாதிரி பிரித்து வைக்கிற அமௌண்ட் எல்லாத்தையும் சேர்த்தே லாஸ்ட் மந்த்து செலவு பண்ணி வச்சாங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இந்த மந்த் பட்ஜெட்டில் எல்லாத்தையுமே ஃபுல்லாக பே பண்ணணும். ஃபஸ்ட்லேயே எதெல்லாம் வந்து கட்டலாமோ அதெல்லாம் கட்டிட்டு டிக் பண்ணுறது, எதெல்லாம் வந்து பெண்டிங் இருக்கோ அதை என்றைக்கு பண்ண போகிறோம் அப்படின்ற நோட் பண்ணுறது. இப்போ சிலிண்டர் வந்து பார்த்திங்கன்னா 12ஆம் தேதிக்கு அப்புறம் ஏன் போட்டிருக்கேன்னா, இப்போ அமேசான் பே பேலன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 12ஆம் தேதி கிரெடிட் கார்டோட பில் ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் பாயிண்ட்ஸ் ஏறும். இப்போ நான் கையிலே அமௌண்ட் வச்சிருந்தாலும் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி தான் வந்து இப்போ கிராசரிலாம் வாங்குவேன். அப்படி வாங்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா அங்கே நம்ம பே பண்ணுறதுக்கு இங்கே நம்ம பாயிண்ட்ஸ் மாதிரி வந்து ஏறிட்டே வரும். கையில் இருக்க அமௌண்ட்டை வந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கிரெடிட் கார்டில் பே பண்ணிடுவேன். ஸோ நம்மளுக்கு அது ஒரு ரொட்டேட் மாதிரி பண்ணுறப்ப அதில் பாயிண்ட்ஸ் ஏறுது. அந்த பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி மந்த் பில் ஜென்ரேட் ஆனதுக்கப்புறமா எனக்கு 12ஆம் தேதிக்கு அப்புறம் ஏறும். ஸோ அதில் வந்து எனக்கு வீட்டுக்கு தேவையான சோப்பு தூள் அது மாதிரி ஏதாவது வாங்குவேன். இந்த வாட்டி சிலிண்டர் வந்து அதில் வந்து நம்ம பே பண்ணி வாங்கலான்ற மாதிரி யோசிச்சு தான் அது வந்து பெண்டிங்கில் வந்து வச்சுருக்கேன். ஃபிக்ஸ்டாக என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் ஃபஸ்ட்டே பே பண்ணிடுறதுனால பேலன்ஸ் எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்றது தெரிஞ்சிடும். அதுக்குள்ளே நம்ம வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு பார்த்து கண்ட்ரோலாக இந்த மந்த் ஓட்டிட்டோம்னா அடுத்த மாதத்துலேருந்து பட்ஜெட் கொஞ்சம் ஃப்ரீ ஆகும். ஆனால் அடுத்த மந்த்லேருந்து கரெக்டாக நம்ம ப்ராப்பராக வந்து 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி பே பண்ணுறதெல்லாம் எடுத்து வைக்கணும். இதில் மிஸ் ஆன இன்னொரு விஷயம் வந்து எல்ஐசி வந்து பார்த்திங்கன்னா அதுவுமே 3 months ஒன்ஸ் வந்து வரும். 3 months ஒன்ஸ் வந்து 2200 வந்து பே பண்ணுவேன். ஸோ அதுவுமே வந்து பிரித்து எடுத்து வைக்கிறதுலாம் கரெக்டாக அடுத்த மாதத்துலேருந்து கரெக்டாக பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். இதோட இந்த வீடியோ வந்து எண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை, டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.